தமிழகத்தின் அனைத்து ஜீவாதார பிரச்சினைகளுக்கும் காங்கிரஸ் தான் காரணம் என்று பாமக சட்டமன்ற குழு துணைத் தலைவர் கணேஷ்குமார் விமர்சித்தார். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்ற ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது. அதை மத்தியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் அதை வேண்டான்னு சொல்லல. ஏன்னா சுற்றுச்சூழலை காரணமாக காமிச்சு அதை எதிர்க்கிறாரு. அதை எதிர்க்கக்கூடிய விஷயத்தையும் சரின்னு தான் சொல்லக்கூடிய. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அதை அவர் கவனத்திற்கு கொண்டு போகலையா? அதையே அவர் எதிர்க்க மறுக்கிறார் என்பதுதான் நியாயமான கேள்வியை அவர் வைத்தார். எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மேகதாது என்பது ஜீவாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவாதாரண பிரச்சனை எல்லாத்திற்கும் மூல காரணம் காங்கிரஸ் தான். நீங்க நம்ம மேகதாது பிரச்சனை மட்டும் இல்ல, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகள் காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதனா ஒன்னு சொல்ல முடியுமா? நாங்க திருப்பி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் 1000 கேள்வி கேட்போம். ஏன் இதே இடத்துல தானே கேட்கிறோம். நாளைக்கு வர இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். அவர் என்ன சொல்லட்டும்? தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு மேகதாது அவருடைய ஆட்சி தான் கர்நாடகத்தில் நடக்குது. ஒரு கர்நாடகத்தில் நடக்கிற காங்கிரசுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் நடக்கிற காங்கிரசுக்கு ஒரு நிலைப்பாடு. இதற்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள். அப்பா பையனுக்கும் ஒரு பிரச்சனை. நீங்க நேரடியாக போய் அப்பா பையனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொன்னா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பதில சொல்றாரு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.